தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. இந்த குடிதண்ணீரை பொறுத்தவரையில நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வினோபா நகர், சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம் பகுதியில் சென்று 2 தினங்களுக்கு முன்பு ஆய்வு செய்தோம். அங்கே 2 பேர்கள், சக்தி நகரிலே 2 பேர்கள் இந்த கலப்பட குடி தண்ணீரை குடித்து உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 பேர்கள் மருத்துவமனையில், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களையும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று நாங்கள் பார்த்தோம். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் கோவிந்தசாலையைச் சேர்ந்தவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த குடி தண்ணீர்ல கலப்படம் இருந்த காரணத்தால் உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற காரணம் குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்து விட்டது என்பதுதான் காரணம். குடி தண்ணீரில் கழிவு நீர் கலந்திருந்தால் எல்லா பகுதிகளிலும் எப்படி தண்ணீர் கெட்டு போயிருக்கும். ஏற்கனவே முத்தியால்பேட்டை பகுதியில நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தினோம். அதாவது குடி தண்ணீரினுடைய உப்புத்தன்மை அதிகப்படியாக 400 இருக்க வேண்டும், 400 ppm இருக்க வேண்டும். அது 1400 இருந்து 5000 வரை உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் அந்த தண்ணீரை சோதனை செய்து அதிகாரியிடமிருந்து கொண்டு வந்த ரிப்போர்ட்டை மக்கள் மத்தியிலே காட்டினோம். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் அந்த முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அவர்களும் எங்கள் தொகுதியில் குடிதண்ணீர் பிரச்சனை இல்லை, குடிதண்ணீரில் கலப்படம் இல்லை, குடிதண்ணீர் சுத்தமாக இருக்கிறது என்று அங்கே சட்டமன்றத்திலே நாங்கள் பொய் குற்றச்சாட்டு கூறுவதாக கூறினார். ஆனால் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் உப்பு தண்ணீர் தான் மக்களுக்கு கிடைக்கிறது. காமராஜ் நகர் தொகுதியிலும் இதே நிலைதான். உருளம்பேட்டை தொகுதியில் பெரிய அளவில் பாதிப்பு, உப்பளம் தொகுதியிலும் பாதிப்பு, பெரிய அளவில் பாதிப்பு உருளம்பேட்டை பகுதியிலோ, நெல்லித்தோப்பு பகுதியிலோ, தட்டாஞ்சாவடி முதலமைச்சருடைய தொகுதியிலேயும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை கூட எனக்கு வேண்டிய நண்பர் ஒருவர் அந்த தண்ணீரை பிடித்து வைத்திருக்கும் பொழுது அந்த தண்ணீர் அசுத்தமாக இருந்தது மட்டுமல்லாமல் அரை மணி நேரத்திற்கு அந்த தண்ணீர் தெளியவில்லை. இதனால் அந்த தண்ணீர் தெளியாத காரணத்தால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு லாயக்கில்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தனியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரை வலியுறுத்த போகிறோம். குறிப்பாக இந்த குடிதண்ணீரை பொறுத்தவரையில மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு அந்த பானம் குடிக்க வேண்டியது. உடம்புல 70% தண்ணீர் தான் இருக்கு. குடி தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தால் அதனால் அனைத்து வியாதிகளும் வரும். நாங்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சென்று பார்க்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்கள், பெரியவர்கள்லாம் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது அவர்களுக்கு. அதற்கு டயாலிசிஸ் செய்த பிறகுதான் அவர்களுக்கு சரியாக ஆயிற்று. சுமார் 70 பேருக்கு மேல் அனைத்து பகுதிகளிலும், புதுச்சேரி நகர பகுதிகளில குடிதண்ணீர்ல கலப்படம் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை ரகசியத்தை இந்த அரசு மறுக்கிறது. ஆனால் 5 பேர்கள் இருக்கிறார்கள், 10 பேர் என்று பொய்யான தகவலை இவர்கள் கொடுக்கிறார்கள். குடிதண்ணீரை கூட பாதுகாப்பாக கொடுக்க முடியாத ஒரு அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையா? இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
இப்பொழுது கேன்ல தண்ணி கொடுக்கணுன்றார். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாரு அந்த கேன்ல தண்ணி மக்களுக்கு? நாங்க சொல்லும் பொழுது, எதிர்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள். அதாவது குடி தண்ணீர்ல குளோரின் போடுறது இல்லை. அந்த தண்ணீர் டேங்க்ல இருந்து தண்ணி வரும்போது அதை டெஸ்ட் பண்றது இல்லை. ஏனோ தானோ என்று நிர்வாகம் நடக்கிறது. அமைச்சர் கொள்ளையடிக்கிறதுல இருக்கிறாரு தவிர இந்த மக்களை பத்தி சிந்திக்கல. எல்லா மக்களும் நான் சொன்னேன், அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 பேட்டிகளுக்கு முன்பு நான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் இறந்து வருகிறார்கள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறக்கிறார்கள். இதற்கு குடி தண்ணீரை, பாதுகாப்பான குடி தண்ணீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த வினோபா நகர் நெல்லித்தோப்புல வர்ற தண்ணி சக்தி நகருக்கு வர்ற தண்ணி முத்திரப்பாளையம் தண்ணி. அந்த முத்திரப்பாளையம் தண்ணியில கோழி ஃபார்ம் இருக்கிற காரணத்தினால அந்த தண்ணி கெட்டு போய் அதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது நிரந்தர முடிவு கிடையாது, நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த கேனு கொடுக்கிறது நிரந்தர தீர்வு என்ன? நீங்க ஒவ்வொரு டேங்க்லயும் எவ்வளவு பேர் பணிபுரியுறாங்களோ அவங்க அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான குளோரோஃபார்ம் போடணும். அது பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் இருந்தா தான் மக்களுக்கு விநியோகம் செய்யணும். அது இல்லாம இப்ப இன்னொரு கதை புதுசா சொல்றாங்க. அதாவது இந்த குடி தண்ணீர்ல கழிவு நீர் கலந்துடுது. சரி, கழிவு நீர் கலந்துன்னா ஒரு இடத்துல கலந்துருக்கலாம். பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலம் மூராவப்பாறை கழிவு நீர் கலந்துருக்கு. எவ்வளவு மக்களை ஏமாளிகள் என்று இந்த அமைச்சர் நம்ம லட்சுமி நாராயணனும் முதலமைச்சர் ரங்கசாமி நினைக்கிறாங்க பாருங்க. அதிகாரிகள் என்ன பண்றாங்க? பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க? இதுக்காக ஒரு பொதுப்பணித்துறையில அந்த குடிநீர் பிரிவு ஒண்ணு இருக்கு. அதுக்கு இ இருக்காரு, ஏ இருக்காரு, ஜே இருக்காரு, எவ்வளவு ஜே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அலுவலகத்தை உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வேலை. மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் குடிக்க வேண்டிய அந்த அதிகாரி வேலை. அந்த அதிகாரிகிட்ட வேலை வாங்க வேண்டிய மந்திரியே தூக்கினா என்ன நிலைமை வரும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு? இது மன்னிக்க முடியாத குற்றம். மக்கள் புதுச்சேரி மாநில மக்கள் முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர் லட்சுமி நாராயணனும் மன்னிக்க மாட்டாங்க. அதாவது அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த தரமான குடி தண்ணீர் கொடுக்காத காரணத்தினால. ஒரு ஆட்சியில தரமான குடி தண்ணீர் கூட கொடுக்காத ஆட்சி எதுக்கு புதுச்சேரி மாநிலத்துல? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால லட்சுமி நாராயணன் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். ஏன்னு சொன்னா அவரு தான் அந்த துறையினுடைய அமைச்சர். அதனால அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க நம்ம அதாவது பிறந்த நாள் கொண்டாடினார் மரியாதைக்குரிய அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில திருமண இடம்லாம் கட் அவுட் இருந்தது. ஆனா கட் அவுட் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, எதிர்கட்சிகள் வச்சா உடனே அவங்க பேர்ல கேஸ் போடுறது. அந்த கட் அவுட்டை பேனரை முனிசிபாலிட்டி, காவல்துறை அதை எடுக்கிறது, வெளியில எடுக்கிறது. காங்கிரஸ் கட்சியில கொடி கட்டினாக்க அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறது, வழக்கு போடுறது. ஆனா ஒரு 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 20 நாளுக்கு பின்ன மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாள் விழா கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பேனர் வச்சிருந்தாங்க. இந்த கலெக்டர் என்ன செஞ்சார்? வேடிக்கை பார்த்திருந்தாரு, நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சருக்கு ஒரே சட்டம் தான், சாதாரண மனுஷனுக்கு ஒரே சட்டம் தான். சென்னை உயர் நீதிமன்றம் தெளிவா கூறியிருக்கு. அதாவது அனுமதி இல்லாமல் பேனரு, கட் அவுட் வைக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவா கூறியிருக்கு. ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால இப்ப வெளியில சொல்ல முடியல. ஒருத்தவங்க இந்திரா காந்தி சிலையில ஒரு கட் அவுட் விழுந்து, நமச்சிவாயம் கட் அவுட் விழுந்து ஒரு அம்மையார் படுகாயப்பட்டிருக்காங்க. போன தடவை அவருடைய பேனர் வச்சுதான் ஒருத்தர் மோட்டார் சைக்கிள் போனவர் இறந்தார் இந்திரா காந்தி சிலையாண்ட. அதாவது இவங்களுக்கு அது ஒரு வியாதி, இந்த கட் அவுட் வியாதி, பேனர் வியாதி, இந்த முதலமைச்சரும் அமைச்சர்களுக்கும். ஆனா இந்த கட் அவுட் வச்சாங்க இல்லைங்களா, அவங்க பேர்ல யார் நடவடிக்கை எடுத்தது? முனிசிபாலிட்டி எடுத்ததா, காவல்துறை எடுத்ததா, அவங்க அனுமதி வாங்கினாங்கன்னு பார்த்தாங்களா? இது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே
மதிக்காத ஒரு அரசு என்ஆர் பாஜக அரசு. அது மட்டும் இல்ல, நான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திருட்டு நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குதுன்னு தொடர்ந்து சொல்றேன். அதாவது வீடு அபகரிப்பு நடக்குது, நில அபகரிப்பு நடக்குதுன்னு சொல்றேன். காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னேன். ஆனா நாங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர் நமச்சிவாய வீட்டுடைய $12,000 ஒருத்தர் அவருக்கு வாழ்த்து சொன்ன போனவருடைய டாலரு திருடு போயிருக்கு. யாரு? அமைச்சர் வீட்டிலேயே. ஒரு காவல்துறை அமைச்சர், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைச்சர், மக்களுடைய உரிமைக்கு உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வீட்டிலேயே அதாவது பிக் பாக்கெட் பண்ணிட்டான். அப்ப எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு பாருங்க, காவல்துறை எப்படி செயல்படுத்து பாருங்க. இன்னும் தேடி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது என்ன 12 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த $12,000 ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அவருக்கு வாழ்த்து சொல்ல போய் அவர் $12,000 இழந்திருக்காரு. இதுதான் சட்டம் ஒழுங்கை காபந்து பண்றதா? இதுதான் மக்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா? அமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு? எப்படி இருக்கும்? இப்ப 2 மாசமா உங்களுக்கு தெரியும், நாங்க காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ந்து போராட்டம் நடத்தணும், மக்களுக்கு அரிசி போடணும்னு சொன்னோம். 4 வருஷமா சொன்னோம். பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது இந்த பிரச்சனையை நாங்க பெரிய அளவுல மக்கள் மத்தியில் கொண்டு சென்றோம். மக்கள் இந்த ஆட்சியாளர்களை புறக்கணித்து எங்களுடைய கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார் பாராளுமன்ற தேர்தலில். அதாவது பணபலத்தை, அதிகார பலத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து புதுச்சேரி மாநில மக்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை வெற்றி பெற வைத்தாங்க. அதற்கு பிறகு இவர்கள் வீழ்த்துக் கொண்டு ரேஷன் கடையை திறந்தாங்க. ரேஷன் கடையை திறக்கல, முச்சந்தில இருந்து அரிசி போட்டாங்க. ரேஷன் கடை 75% ரேஷன் கடை மூடி கிடக்குது. அரிசி எங்க இருந்து போட்டாங்கன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துல இருந்து போட்டாங்க, முச்சந்தில கொண்டு வச்சு போட்டாங்க. இப்ப 2 மாசமா, இது ஒரு 4 மாசத்துக்கு முன்ன, 4 மாசத்துக்கு முன்ன பழைய டெண்டருக்கே டெண்டர் போட்டவங்களுக்கு 4 மாசம் நீடிச்சு கொடுத்தாங்க. அதுவே ஊழல். நான் சொன்னேன், அதாவது டெண்டர் நீங்க போட்டீங்கன்னா அந்த டெண்டர் காலம் முடிந்த பிறகு மறு டெண்டர் விடணும். அதே டெண்டரை நீடிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னோம். ஆனா 4 மாசம் நீடிச்சாங்க அந்த டெண்டரை. டெண்டர் நீடிச்ச உடனே அது முடிஞ்சு இப்ப 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசமா அந்த அரிசி போடுறது நின்று போச்சு. அதுக்கு காரணம் அந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கிறது. நாங்க சொன்னோம் தொடர்ந்து, அதாவது 30 ரூபாய் 32 ரூபாய் ஒரு கிலோ அரிசி மார்க்கெட்ல விக்குது, இத 47 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுல ஒரு மாசத்துல 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்படுகிறது சொல்லி அதாவது மக்கள் மத்தியில கொண்டு சென்றோம். இந்த அரிசி வாங்குறதுல ஊழல் நடக்கிறது என்று சொன்னோம். அதே போல அந்த பைக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னோம். ஆனால் எந்த நடவடிக்கை இது சம்பந்தமா எடுக்கல. இப்பொழுது துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துல அந்த கோப்பு இருக்கு. அதாவது எவ்வளவு ரூபாய்க்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துல முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு புரோக்கர் அழைத்து இந்த டெண்டர்ல இந்த டெண்டர் வாங்குற டெண்டருக்காக எவ்வளவு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, யார் அதன் பின்னணி என்று அந்த புரோக்கரை துணைநிலை ஆளுநர் விசாரித்ததாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. இது 2 மாத காலமாக அந்த கோப்பு இருக்கிறது. துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த கோப்பை நிறுத்தி வைப்பதற்கு காரணம் இந்த டெண்டர்ல ஊழல் என்பதால் நிறுத்தி வைத்திருக்கிறார்.
இதை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் விளக்க வேண்டும். ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? அவர்தான் இப்ப வந்து அந்த அரிசி வாங்குறத முதலமைச்சர் தான் அதை பாக்குறாரு. லஞ்சம் அங்கதான் போகுது. ஆனா அந்த துறை சிவில் சப்ளைஸா இருந்தாலும் குடிமைப்பொருள் துறையா இருந்தாலும் அரிசி வாங்குறது முதலமைச்சர் ரங்கசாமி. இதுல லஞ்சம் வாங்கணுமோ அது மட்டும் முதலமைச்சர் ரங்கசாமி வச்சுக்குவாரு. இதுல அதாவது முதலமைச்சருடைய புரோக்கர் அழிச்சு துணைநிலை ஆளுநர் அலுவலகத்துல இந்த அரிசி வாங்குவது சம்பந்தமாக எவ்வளவு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது, யாருகிட்ட இருந்து வாங்குறீங்க, யாருகிட்ட லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத விசாரிச்சாங்களா இல்லையா? இத முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கணும். அவர் சொன்னாரு, முதலமைச்சர் சொன்னாரு 2500 ரூபாய் போடுவேன் ஒவ்வொரு சிவப்பு ரேஷன் கார்டுக்கும், மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். சட்டமன்றத்தில் அறிவிச்சது மார்ச் மாசம் அறிவிச்சாரு. 6 மாசம் ஆயிப்போச்சு. அப்புறம் கோதுமை போடுவேன்னு சொன்னாரு. அது சொல்லி 4 மாசம் ஆச்சு. 2 கிலோ கோதுமை ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். அது என்ன ஆச்சு? லேப்டாப் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? இப்படி முதலமைச்சர் ரங்கசாமி, நான் சொன்ன மாதிரி அறிவிப்பு முதலமைச்சர் சொன்ன இல்லைங்களா? இப்ப அதை விட ஒரு பங்கு மேல போய் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி முதலமைச்சர். வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, அதை நடைமுறைப்படுத்துறது கிடையாது. கேட்டா படிச்சவங்க போய் மாடு மேய்ங்கன்னு சொல்றாரு. வேலை வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. நான் உங்களுக்கு தெரியும், நான் சவால் விட்டேன், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சவால் விட்டேன். நாங்க 4500 பதவிகளை நிரப்பி இருக்கிறோம் சொன்னார். நான் சொன்னேன், நம்ம மேடை போடுவோம் வாங்க, நீங்க மொத்தத்துல எல்லா துறையிலையும் 4.5 வருஷத்துல நீங்க நியமிச்சது 1400 பேர்கள் தான், 4500 பேர் இல்ல அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன். 4500 பேரு நியமிச்சிருந்தா முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவரு பதவி விட்டு ராஜினாமா செய்யணும். நான் சொன்னது பொய்ன்னு சொன்னா நான் அரசியல் விட்டு விலகிறேன். நான் இந்த சவாலை முதல்ல விட்டேன். நான் ரங்கசாமிக்கு 4500 பேருக்கு வேலை கொடுக்கப்படவில்லை. இந்த ஆட்சியில இதுவரை கொடுக்கப்படவில்லை. 1400 பேருக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி 1 வருஷத்துல கொடுப்பேன்னு சொல்லி முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னார். அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஆனா அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் 200 அரசு ஊழியர்கள், பல துறைகள்ல அரசு ஊழியர்கள் பதவி ஓய்வு பெற்று செல்லுகிறார்கள். அதையெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா 15,000 இடம் காலியா இருக்கு இப்ப புதுச்சேரியில. எதுவுமே நிரப்பப்படல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. முதலமைச்சர் அறிவிச்ச அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு தெரியும். ரோடியல் மில்ல திறப்போம், பஞ்சாலை சுதேசி பஞ்சாலையை திறப்போம், பாரதி பஞ்சாலையை திறப்போம், அதுல ஒரு 5000 பேருக்கு வேலை கொடுப்போம், கூட்டுறவு நூற்பாலையை திறப்பன்னு சொல்லி சொன்னாரு. சர்க்கரால, கூட்டுறவு சர்க்கரால யார் ஒருத்தர் தொப்பி போட்ட அமைச்சர் வந்தார், மத்திய அமைச்சர். அவர் ஆட்சி வந்தது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். நாங்க ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல திறப்பன்னு சொன்னாங்க. 4.5 வருஷம் ஆகி போச்சு. எல்லாம் பொய் வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுகிற வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதியை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிலாம் கொஞ்சம் கூட மக்கள் மத்தியில எடுபடாது. மக்கள் இவங்களுடைய ஆட்சியாளர் மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கூண்டோடு முதலமைச்சர் ரங்கசாமியும் அமைச்சர்களும் ராஜினாமா செய்தால்தான் புதுச்சேரி மாநிலத்திற்கு விடிவு காலம் பிறக்கும். எதிர்கட்சி வச்சாலும் அவங்க பேர்ல கேஸ் போடுங்க, வச்சா கேஸ் போடுங்க. நான் வேணா நான் சொல்றேன், பொறுத்து அதான் கேட்கிறேன். நான் சொல்றேன், ஏத்துக்கிறேன். அதாவது அந்த சட்டம் எதிர்கட்சிக்கும் பொறுத்தது, ஆளுங்கட்சிக்கும் பொறுத்தது. ஆளுங்கட்சிக்காரர்கள் பேர்ல கேஸ் போடுங்க, எதிர்கட்சிக்காரர்கள் பேரும் கேஸ் போடுங்க. யாரு வேணான்னு சொன்னாங்க? பேனர் வச்சுக்க பேர் நடவடிக்கை எடுங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? யாரு? அதாவது முதலமைச்சர்கிட்ட முதல்ல 5 புரோக்கர் இருந்தாங்க. இப்ப ஒரு புரோக்கர் சேர்ந்துக்கிறார் அதிகமா.
முதலமைச்சர் கூட நெருக்கமா அவர் பின்னாலே ஒருத்தர் இருப்பார், அவர் தான். எதை போய் பார்த்தாங்க, இதை போய் பார்க்க போறாங்க. அதாவது குடிநீர் நாங்க வந்து வாட்டர் கேன் கொடுத்தா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு அவரு. அமைச்சர் வந்து நாங்க போய் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் பார்த்தாங்க. ஆனா அமைச்சர் வந்து இந்த குடிதண்ணால பாதிக்கப்பட்ட, அதாவது 30% லஞ்சம் கொடுத்தா அந்த இடத்த போய் பார்ப்பாரு. சார் ஏற்கனவே வந்து இந்த டீசாலினேஷன் பிளான்ட் போட்டு தண்ணி கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது தண்ணீரை வந்து அதாவது இந்த பக்க பகுதியில் கிராம பகுதியில இருந்து கொண்டு வந்து அதுக்காக 400 கோடி ரூபாய் திட்டம், 500 கோடி ரூபாய் திட்டம் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போட அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம செய்யணும்னு சொன்னாங்க. அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இருக்குது. அதை இவங்க நடைமுறைப்படுத்தலையா? அது அவங்க உள்கட்சி பிரச்சனை. போராட்டம் பண்ணி ஒரு நாள் தான் ஆகுது, தொய்வு அடைஞ்ச மாதிரி இருக்குதா? என்ன தொய்வு அடைஞ்ச மாதிரி இருக்குது? அதுக்கு யாராவது பதில் சொன்னாங்களா அரசு தரப்புல இருந்து? எடுக்க சொல்லுங்க. அதானி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. அதானி மேல நடவடிக்கை எடுத்தா அவர் மறுநாள் சீட்டுல இருக்க மாட்டாரு. அதாவது அடுத்த கட்ட போராட்டம் மக்கள் மத்தியில் சென்று நாங்கள் விழிப்புணர்வு போராட்டத்தை நடத்துவோம். அதுக்கு அடுத்த கட்டம் உண்ணாவிரதம், அதுக்கு அடுத்த கட்டம் பந்து. ஏன் சார், அதாவது காவல்துறை அமைச்சர் தான் வந்து இந்த துறையெல்லாம் பாக்குறாரு, கல்வித்துறைய மின்சாரத்துறைய எல்லாம் பாக்குறவர் அவர் தான். அவரு பாண்டிச்சேரியில இருந்தால அவர் துபாய்க்கு போறாரு, சிங்கப்பூர் போறாரு, அப்புறம் வந்து மலேசியா போறாரு, பிரான்சுக்கு போறாரு, இப்ப அமெரிக்காவுக்கு போறாருன்னு சொல்றாங்க. அதனால வந்து அவர் வந்து புதுச்சேரி மாநிலத்துடைய அமைச்சர் இல்ல, அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் புதுச்சேரியில.